காலங்கள் ஓடினாலும் கர்மவினை உன்னை விடாது, பாவத்தை சேர்க்காதே, புண்ணியம் செய். நான் சொல்வதை கேள். பசியில் இருக்கும் உயிரினங்களுக்கு உணவிடுவது உன் கர்மாக்களை போக்கும். என் தங்கமே, உன்னை நம்பிக்கை துரோகத்தால் வீழ்த்திய நபரை நினைத்து உன் மன நிம்மதியை இழக்காதே. அதற்கான கர்மவினையை அவர் அனுபவிப்பார். நான் உனக்கு துணையாக என்றும் இருப்பேன். மீளவே முடியாது என நீயே எண்ணிக்கொள்ளாதே. சேர்மா என மனதில் ஆழத்திலிருந்து என்னை அழை. உன் முன் தோன்றி காப்பேன், நம்பு உன் அப்பாவை. என் தங்கமே, உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடு. நன்றாக இருப்பேன், லட்சியத்தை அடைவேன் என்று நம்பிக்கையுடன் கூறு. முதலில் நீ நம்பிக்கையாக இரு. உன் வாழ்க்கை இனி என் வழிகாட்டுதல் வழியே நடக்கும். இறைவா, இந்த பூமியில் வாழும் காலம் சிறிது எனினும் இன்பமோ துன்பமோ அதை தாங்கும் மனவலிமையும் உங்கள் அன்பையும் தாருங்கள். கவலைப்படாதே மகனே, மகளே. இப்போது நீ தனியாக இருக்கலாம். யாரும் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் உன் மனதில் நினைத்து கொள், இன்றைக்கு வெற்றி பெறுபவர் அனைவரும் ஆரம்ப நிலையில் தான் இருந்தனர். இன்று கஷ்டம் நினைக்கின்ற ஒவ்வொரு நொடியும் நாளைக்கு உன்னோட பலமாக மாறும். அழுகை வந்தாலும் பரவாயில்லை, ஆனால் உன் முயற்சியை மட்டும் விட்டு விடாதே. உன் கனவை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே. விழுந்தாலும் எழுந்து நட. நடக்க நடக்க பாதை தானாக உருவாகும். அறியாமல் செய்யும் தவறுகளை விட அறிந்து செய்யும் தவறுகளை இன்றைய உலகில் அதிகம். காரணம் சுயநலம். தன்னுடைய நலனுக்காக யாருடைய நலனையும் நாசம் செய்யும் எண்ணம். இந்த எண்ணம் இன்று சுகத்தை அறியலாம், ஆனால் வரும் காலம் என்று ஒன்று உள்ளது. நீ அறிந்ததை விட அறியாதது உனக்கு தகுந்த பாடத்தை கற்பிக்கும். உனக்கு பிடித்தது உன்னை விட்டு விலகி செல்வதற்கு 2 காரணங்களே உள்ளது. ஒன்று, உன்னால் அதற்கு ஆபத்து நேர இருக்கலாம். இல்லை, அதனால் உனக்கு ஆபத்து நேர இருந்திருக்கலாம். என் பிள்ளையை, உன் கண்ணீரை நீ யாருக்கும் தெரியாமல் பார்த்து கொள்கிறாய். ஆனால் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். தண்ணீருக்கு காரணமான வினைகள் முடிவுக்கு வரும். ஆனால் நான் முன்பே கூறியபடி கவனமாக இருக்கவும். குடும்பத்தில் வரக்கூடிய வாக்குவாதங்களை கவனமாக தவிர்க்கவும். சாதாரணமான வார்த்தைகள் கூட வாக்குவாதத்தில் புண்படுத்திவிடும். வார்த்தைகளில் கவனமாக இருக்கவும். மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று நினைத்து தயக்கத்துடன் சில இடங்களுக்கு செல்கிறாய். மற்றவர்களுக்காக வாழாமல் உனக்கு பிடித்தபடி நல்ல எண்ணத்துடன் நேர்மறை எண்ணத்தோடு வாழ முயற்சி செய். உன்னை யார் என்ன கூறினாலும் அதை பற்றி கவலைப்படாதே. அனைத்தும் அறிந்தவன் நான். வீணாக உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே. உனக்கு தீங்கு நினைப்பவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். நாட்கள் பல கடந்து கஷ்டங்கள் குறையவில்லை என புலம்புவது எனக்கு நன்றாக கேட்கிறது. கவலை கொள்ளாதே, உன் வாழ்வில் பொன்னான நேரத்தை குறித்து விட்டேன். இனி எல்லாம் சுகமே. நீ நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும். சேர்மா இருக்க பயமேன் உனக்கு.